இப்போ ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எல்லாமே நம்ம போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவோட வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. அதான் இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதனால தண்ணி ரொம்ப விடாம கொஞ்சம் கொஞ்சமா தேவையான்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே பூரி சப்பாத்தி தான் நம்ம கோதுமை மாவுல பண்ணுவோம். நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்க, மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அப்புறம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன உருண்டையா மாவு எடுத்து அதை கொஞ்சமா இப்படி தட்டிக்கலாம். நீங்க கையாலே கொஞ்சமா தட்டிட்டாலே போதும், ரொம்ப பெருசாவும் வேண்டாம், கொஞ்சம் சின்னதாவே வச்சுட்டு அப்புறம் நல்ல கல்லு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்லே இதை போட்டு எடுத்தா போதும். தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமை ரொட்டி அதுல சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. எப்பவுமே பாருங்க, சுகர் பேஷண்ட் எல்லாம் பொதுவாவே அவங்க கோதுமை உணவு தான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து கோதுமையில அவங்களுக்கு சப்பாத்தி, பூரி இதுதான் செஞ்சு கொடுப்போம். நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை கோதுமை ரொட்டி செஞ்சீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ் கூட தேவைப்படாது, நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே வாசனையா இருக்கும். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.